Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஃபார்ட் ஃபல்கர்சன் மெத்தட் பேஸ் பண்ணின ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் இது. ஸோ கொஷின் பாருங்கள். கம்ப்யூட் எ மேக்ஸிமம் ஃப்ளோ ஃபார் த ஃபாலோவிங் கிராஃப் யூஸிங் ஃபார்ட் ஃபல்கர்சன் மெத்தட். ஸோ உங்களுக்கு கிராஃப் கொடுத்துட்டாங்க. இந்த கிராஃபில் பார்த்துட்டிங்கன்னா எஸ் இருக்கும், டி இருக்கும். அதான் சோர்ஸு, இதுதான் சிங்க்கு, அதாவது இதான் ஸ்டார்ட்டு, இதான் எண்டு. ஓகேங்களா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க கொடுத்த கிராஃபை அப்படியே எடுத்து வரைஞ்சிப்போம். இதை எடுத்து அப்படியே வரைஞ்சிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த எஸ்லேருந்து டீக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு பார்ட்டை முதல்ல சூஸ் பண்ணணும். அதை எப்படி சூஸ் பண்ணோம்னா, இந்த எஸ்லேருந்து எப்படி போகலாம்? ஒன்று இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம். இதில் எது பெரிய நம்பரு? 4. அப்போ இந்த பக்கமாக தான் போகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இப்போ இந்த 1லேருந்து டீக்கு போகிறதுக்கு ஒன்று இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம். இதில் எது பெரிய நம்பரு? 4 தான் பெரிய நம்பர். அப்போ இதை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ 2லேருந்து டைரெக்டாக நம்ம டீக்கு போயிடலாம். கரெக்டாக தானே? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாத். இந்த பாத்துக்கு பேர் தான் ஆகுமெண்டட் பாத். ஓகேங்களா? சரி. இந்த பாத்தை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்டெப் 2 இந்த கிராஃப் அப்படியே எடுத்து இன்னொரு வாட்டி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, இங்கே கீழே மேக்ஸ் ஃப்ளோன்னு எழுதணும். மேக்ஸ் ஃப்ளோ ஈக்குவல் டு, நம்ம இங்கே ஒரு பாத்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இதில் எது சின்ன நம்பர்? 4, 4, 3. இதில் எது சின்ன நம்பர்? 3. அப்போ அந்த 3 எடுத்து இங்கே எழுதிங்க. இதான் மேக்ஸ் ஃப்ளோ. எழுதிட்டு இந்த 4 3ஆல் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் திரும்ப இந்த 4 3ஆல் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். ஓகேங்களா? இந்த 3ஆல் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 0 வரும். ஸோ ஒன்ஸ் 0 வந்துச்சுன்னா இந்த பாத்தை அப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திரும்ப இந்த கிராஃப் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இதில் ஏதாவது ஒரு பாத்தை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் இங்கே சூஸ் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போது இதில் ஏதாவது ஒரு பாத்து எப்படி சூஸ் பண்ணணும்னா, நல்லா கவனிங்க. ஒன்று எஸ்ஸிலிருந்து, இப்போ எஸ்ஸிலிருந்து ஒன்று இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம். கரெக்டுங்களா? ஒன்று இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எது பெரிய நம்பர் பார்க்கணும்? 2 தான் பெரிய நம்பர். அப்போது இப்படி தான் போக போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ 4க்கு போயாச்சு. 4லேருந்து டீக்கு போகிறதுக்கு டேரெக்டாகவும் போகலாம், இப்படியும் போகலாம். இப்படி போனால் 1, இப்படி போனால் 3. இதில் எது மேக்ஸிமம்? 3 தான் மேக்ஸிமம். ஸோ டேரெக்டாக இப்படி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்து இது தான். ஓகேங்களா? இந்த பாத்தில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 2 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். தேர்ஃபோர் மேக்ஸ் ஃப்ளோ ஈக்குவல் டு ஆன்சர் 2 தான். ப்ரீவியஸ் ஸ்டெப் என்ன ஆன்சர் வந்திருக்கு அதையும் ஆட் பண்ணிக்கணும். 3 + இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? இந்த பாத்தில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 2. ஸோ 3 + 2 5. புரியுதுங்களா? ப்ரீவியஸ் ஸ்டெப் ஆன்சர் முதல்ல எழுதிட்டு அப்புறமா இந்த பாத்தில் சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். 2 தான். ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? சரி. இப்போது இந்த பாத் தானே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் எது சின்ன நம்பர்? 2. அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த 2ஆல் சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகிடும்? உங்களுக்கு 0. அப்போ பார்த்து முடிஞ்சிடும். இந்த 3 2ஆல் சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? 1. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திரும்ப இந்த டயக்ராமை ரீட்ரா பண்ணிக்கலாம். ரீட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்து சூஸ் பண்ண போகிறோம். கவனிங்க, நான் இங்கே சூஸ் பண்ணிடுறேன் பாருங்க. இப்போது இங்கே 0 ஆயிடுச்சு, இங்கே 1 ஆயிடுச்சு. எஸ்லேருந்து டி போகிறதுக்கு இது ஒரு சான்ஸ். இப்படி போகலாம். கரெக்டுங்களா? இப்படி போயிட்டு அப்புறமா ஏன்னா இந்த பக்கம் போக முடியாது, 0 ஆயிடுச்சு, போக முடியாது. நெக்ஸ்ட் 1லேருந்து 2க்கு போகலாம், இல்லை 3க்கு போகலாம். இதில் எது பெரிய நம்பர்? 2 தான் பெரிய நம்பர். அப்போ இப்படி தான் போகணும். நெக்ஸ்ட் அப்புறம் 3லேருந்து டைரெக்டாக நம்ம டீக்கு போயிடலாம்.
ஓகேங்களா? ஸோ இந்த பாத்தை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மேக்ஸ் ஃப்ளோ எழுத போகிறோம். மேக்ஸ் ஃப்ளோ ஈக்குவல் டு ஏற்கனவே ப்ரீவியஸ் ஸ்டெப் ஆன்சர் என்ன வந்துருக்கு 5, அந்த 5 எடுத்து எழுதிட்டு ப்ளஸ் இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. இதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1, அப்போது அதுதான் மேக்ஸ் ஃப்ளோ ஈக்குவல் டு 6. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 1 1ஆல் சப்ராக்ட் பண்ண ஆகிடும் 0. இந்த பாத்தை க்ளோஸ். 2 1ஆல் சப்ராக்ட் பண்ண ஆகிடும் 1. 1 1ஆல் சப்ராக்ட் பண்ண ஆகிடும் 0. ஸோ எல்லாத்தையும் 1ஆல் சப்ராக்ட் பண்ணிடணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இருக்கா இல்லைன்னு எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ எஸ்லேருந்து டீக்கு போகணும். எஸ்லேருந்து டீக்கு போகிறதுக்கு ஒன்று இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம். ரெண்டு பக்கமும் 0. ஸோ போகவே முடியாது. ப்ராப்ளம் ஸ்டாப். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் 6. டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.